அனைவருக்கும் வணக்கம். வனவாசத்தில் 10 ஆண்டுகள் கழிந்த பின் ராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதை மூவரும் அகஸ்திய முனிவரை சந்திக்க சென்றவரை சென்ற பகுதியில் கேட்டோம். பெருமைமிகு அகஸ்தியரின் மகிமையை எடுத்துக்காட்டும் மற்றொரு நிகழ்வினை இந்த பகுதியில் கேட்கலாம் வாருங்கள். வாதாபி, இல்வலன் என்ற 2 அரக்கர்கள் ரிஷிகளை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். வாதாபி ஒரு வரம் பெற்றிருந்தான். அவன் உடல் எவ்வளவு வெட்டி துண்டு துண்டாக செய்யப்பட்டாலும் பிறகு ஒன்று சேர்ந்து உயிருடன் தோன்றும் வரம் பெற்றிருந்தான். இல்வலன் ரிஷிகள் ஆசிரமத்துக்கு பிராமண வேஷம் தரித்து போவான். சுவாமி, என் இல்லத்துக்கு வந்து ஸ்ரார்த்த போஜனம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்பான். சாஸ்திர விதிப்படி இத்தகைய விண்ணப்பத்தை எந்த காரணம் கொண்டும் மறுக்கக்கூடாது. ரிஷிகள் போய் ஸ்ரார்த்தமும் போஜனமும் முடித்த பிறகு திருப்தியா என்று இல்வலன் ஸ்ரார்த்த விதிப்படி கேட்பான். அவர்களும் வழக்கப்படி திருப்தி என்பார்கள். அப்போது இல்வலன், வாதாபி, வெளியே வருவாய் என்பான். வாதாபி வஞ்சகமாக ஆட்டு உடல் தரித்து வெட்டி சமைக்கப்பட்டு ஸ்ரார்த்த போஜனத்துடன் பித்ருக்கள் திருப்திக்காக போஜனம் உண்டவர்களுடைய வயிற்றில் இருப்பான். இல்வலன் வா என்றதும் வயிற்றிலிருந்து வாதாபி பிராமணருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவான். இந்த மாதிரி பல ரிஷிகள் மாண்டார்கள். வாதாபி தானடைந்த வரத்தின் நிபந்தனைப்படி ஆயுதமின்றியும் எதிர்த்து நின்று எதிர்க்காமலும் ரிஷிகளை இவ்விதமாக கொன்று வந்தான். ஒரு நாள் அகஸ்தியரை இந்த வஞ்சக முறையில் ஸ்ரார்த்தத்துக்கு இல்வலன் அழைத்தான். அவர்களுடைய சூழ்ச்சியின்படி வாதாபி அகஸ்தியருடைய வயிற்றுக்குள் ஸ்ரார்த்த போஜனத்துடன் மேஷ மாமிசமாக பிரவேசித்தான். அகஸ்தியருக்கு இது தெரியும். அவர் கணபதியை உபாசித்து அடைந்திருந்த சக்தியினால் அவனையும் ஜீரணித்து விட்டார். திருப்தியா என்று கேட்டான் இல்வலன். ஆஹா, திருப்தி என்றார் அகஸ்தியர். வாதாபி, வெளியே வா என்றான் இல்வலன். அகஸ்தியர் சிரித்தார். வாதாபி ஜீரணமாய்ப்போனானே என்றார். இதை கேட்ட இல்வலன், என் சகோதரனை கொன்றீரா என்ற ரோஷத்துடன் அகஸ்தியர் பேரில் பாய்ந்தான். அகஸ்தியருடைய கோப பார்வையினால் அந்த கணமே இல்வலன் எரிக்கப்பட்டான். அகஸ்தியர் இருந்த இடத்தில் எந்த ராட்சசரும் வரமாட்டார்கள். அவர் மற்ற முனிவர்களுக்கு பெரும் காப்பாக இருந்தார். ராமன் அகஸ்தியருடைய தம்பியின் ஆசிரமத்துக்கு சென்று ஆசி பெற்றுக்கொண்டு அகஸ்தியர் இருப்பிடம் சென்றான். தெற்கே சென்று அகஸ்தியர் ஆசிரமம் இருந்த இடத்தை அடைந்து தூரத்திலிருந்தே அந்த பிரதேசத்தின் காந்தியையும் மிருகங்களும் பறவைகளும் பயமின்றி விளையாடி கொண்டிருந்ததையும் பிராமணர்கள் பூஜைக்கு புஷ்பம் கொய்து கொண்டிருப்பதையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். லக்ஷ்மணா, நீ சென்று முனிவருக்கு தெரியப்படுத்தி உத்தரவு பெறுவாய் என்றான். இளையவன் சென்று முனிவருடைய சீடன் ஒருவன் மூலம் தசரதகுமாரன் ராமச்சந்திரனும் தம்பியும் ஜானகியும் முனிவரின் ஆசியை பெற்று மேன்மையடைய வந்து காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அனுமதி தந்ததுடன் முனிவரே எழுந்து சக்கரவர்த்தி திருமகனை வரவேற்று கிரமப்படி உபசரித்து ஆலிங்கனம் செய்தார். நீங்கள் சித்திரக்கூட்டம் வந்த போதே எனக்கு விஷயம் தெரிந்தது. எப்படியும் ஒரு நாள் நீங்கள் வருவீர்கள் என்று இவ்வளவு காலம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட விரதம் பூர்த்தியாகும் காலம் சமீபித்துவிட்டது. இவ்விடம் நீங்கள் சுகமாக இருக்கலாம். இங்கே ராட்சசர்களுடைய தொந்தரவு இல்லை என்றார். முனிவருடைய ஆசி பெற்று நான் பாக்கியவான் ஆனேன். ஆனால் நான் தண்டகாரண்ய ரிஷிகளுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். முனிவருடைய ஆசி பெற்றுக்கொண்டு நான் தண்டகாரண்யம் திரும்ப வேண்டும் என்றான் ராமன். நீ சொல்வது சரியே என்று அகஸ்தியர் சொன்னார். பிறகு அகஸ்தியர் ராமச்சந்திரனுக்கு மகாவிஷ்ணுவுக்காக விஸ்வகர்மா செய்த வில்லும் என்றும் குறையாத அம்பரா துணியும் கத்தியும் தந்தார். ராமனே, ராட்சசர்களை ஒழிப்பாயாக. முன்பு மகாவிஷ்ணுவானவர் இந்த ஆயுதங்களை தரித்தார். இவற்றை நீயும் தரித்து அவர்களை ஒழிப்பாயாக என்று ஆசீர்வாதம் செய்தார். பிறகு அகஸ்தியரை யோசனை கேட்டு சக்கரவர்த்தி திருமகன் பஞ்சவட்டியில் ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கே மிகுதியாயிருந்த வனவாசத்தை கழிப்பது என்று தீர்மானித்தான். ராஜகுமாரர்களே, போய் வாருங்கள். சீதையை ஜாகிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அவள் காட்டில் வசிக்கத்தகாத ராஜகுமாரி. ராமனே, உன்னிடம் அவளுக்குள்ள பிரீத்தியால் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் வனவாசம் செய்து வருகிறாள். பெண்கள் சாதாரணமாக சுகத்தையே விரும்புவார்கள். கஷ்ட நிலையை விட்டு அகல்வார்கள். ஸ்திரீகளுடைய உள்ளம் மின்னலைப் போல சஞ்சல சுபாவமும் கத்தியை போன்ற கூர்மையும் கருடனையும் வாயுவையும் போன்ற விரைவும் படபடப்பும் கொண்டது. இவையெல்லாம் சாதாரண பெண்களின் சுபாவத்திலுள்ள தோஷங்கள். இது ஈஸ்வர சிருஷ்டி. ஆயினும் சீதையிடத்தில் இந்த தோஷங்கள் இல்லை. அருந்ததியை போன்றவள். ராமச்சந்திரனே, லக்ஷ்மணனுடனும் வைதேகியுடனும் நீ எங்கே இருந்தாலும் அந்த இடம் அழகு பெறும். பஞ்சவடி மிக சுந்தரமான இடம். உணவுக்கு வேண்டிய பழமும் கிழங்கும் கிடைக்கும் இடம்.
கோதாவரி நதிக்கரையின் அழகை சீதை மிக அனுபவிப்பாள். சீதையையும் ரிஷிகளையும் அவ்விடம் இருந்து ஜாக்கிரதையாக காப்பாற்றுவாயாக. தசரத சக்கரவர்த்தி உனக்கு விதித்த விரதகாலம் முடிந்து வருகிறது. யயாத்தியைப் போல் தசரதனும் மூத்த மகனான உன்னால் கடை தேறினான். இவ்வாறு மகா ஞானி அகஸ்தியர் ராமலக்ஷ்மணர்களையும் சீதையையும் மிக்க அன்புடன் திரும்ப திரும்ப ஆசீர்வதித்து பஞ்சவட்டிக்கு அனுப்பினார். இனி தொடர்ந்து கதையை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.